ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஜெயிலில் வக்கீல் அபியை பார்த்து நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் கருணா மேலே பதில் வழக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பரோலில் வெளியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அபி சொல்லிட்டாங்க. சரி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கருணா அப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க, அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸ்வேதாவை ஞாபகம் வருது நம்ம அபிக்கு. அவங்களுக்கு பார்வதி அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி கேட்டால் ஏதாச்சும் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கருணா சொல்லி வச்சுருக்கிற பொய்னால எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அபி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அபி மேலே அந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஸ்வேதா கிட்டேயே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்வாங்க, ஸ்வேதா மேலே ஆசைப்பட்டு தான் கருணா அப்படி சொன்னதுக்கான காரணமே, பார்வதியை கொலை பண்ணதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ அவங்கக்கிட்டே போயிட்டு எப்படியா கேட்க முடியும்? அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் மீறி அபி ஸ்வேதா கிட்ட பேசணும்னு நினச்சாலையும் எந்த அளவுக்கு கோவப்படுவா, அபி கண் முன்னாடி நின்னா என்ன பண்ணுவா அப்படின்றது கூட அவளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அபி மேலே கோவத்தில் இருக்கா. ஸோ இது சாத்தியமே கிடையாது. ஸோ இன்னொரு சைடு கர்ணா இதுக்கேற்ற மாதிரி இன்னமும் வெற்றியை அதிகமாக உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்காரு. பாத்தியா, அவளை பார்க்க மாணிக்கம் வந்திருக்கா, ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் கேட்டோம் முடியவே முடியாது, இல்லவே இல்லை அப்படின்னு எப்படி சலம் சாதிக்கிறா பாத்தியா அபி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டுதான், ஆமாம் கர்ணா, அவளுக்கு எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் இருக்கும், நம்மக்கிட்டே உண்மையாக சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு. அதான் அவளை பார்க்க மாணிக்கம் வந்திருக்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சுல்ல, அவள் போய் சொன்னா மட்டும் நம்ம கண்டுபிடிக்காமல் போயிட போகிறோமா, வா அப்படின்னு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி, அவன் எங்கே இருக்கான்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சா எதுக்கு இப்படி கர்ணாவை டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அதே தான் கர்ணாவுக்கு. ஆனால் கர்ணா கையில் அவன் சிக்கனா அவனை தடையுமே இல்லாமல் அழிச்சிடுவான், ஆதாரத்தை வெளியே கொண்டு வர விட மாட்டான். ஆனால் வெற்றி கிட்ட கண்டிப்பாக சிக்கனா அப்படின்னா எதுக்காக இப்படி மிரட்டுறான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மாணிக்கத்தை மிரட்டினா அவர் எல்லா விஷயத்தையும் உளறிடுவாடு. எதுக்காக கர்ணாவை மிரட்டி பணம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான காரணம் அவர் சொல்லிடுவார். கர்ணாக்கு எதிராக ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதனால தான் நான் அவனை மிரட்டிட்டு இருக்கேன், எனக்கும் பண தேவை இருக்கு, அதை வச்சு அவன் எனக்கு அதை கொடுத்துட்டான்னா நான் சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்னு கேட்டானா என்ன ஆதாரம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாணிக்கம் கேட்பாரு. அதாவது மாணிக்கத்துக்கிட்ட வெற்றி கேட்பாரு. அப்போ கண்டிப்பா கர்ணாவை பத்தின விஷயம் மாணிக்கம் வெற்றிக்கிட்ட சொல்லியே தான் ஆகணும். இப்போ இந்த சைடு அபி எப்பயாச்சும் பரவாயில்ல வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வக்கீல் கூடவே சேர்ந்து சுடரும் அவங்களுடைய பொண்ணும் அதாவது மாமாவும் வந்திருக்காங்க. அப்போது அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமடைகிறாங்க. அபி சுடர் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வக்கீல் நல்ல வக்கீல், உங்களை எப்படியாச்சும் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும், சரி தங்கம், நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் சந்தோஷமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என் தங்கச்சிக்கு செய்ய போறாம நான் வேற யாருக்குடா செய்ய போறேன், ஏன் உனக்கு செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம், என் உலகமே நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சண்முகம் அதாவது அபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சுடரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்படின்னு எப்படியாச்சும் பரோலில் மட்டும் வெளியில் வந்துடணும்ல, நான் இங்கேயே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற சாக்கிலையாச்சும் நான் பரோலில் வெளியில் வந்தணும், வக்கீல்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேனே, இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் இருக்கேனே, என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாதானே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏதோ காரணத்துக்காக நீ இப்படி சொல்கிறனது புரியுது, நீ வக்கீல்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்றாரு. சரிங்கண்ணா, ஆனா வக்கீல் கோர்ட்ல வாதாடுறப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குண்ணா, அது எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க. சரிடாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு, சரி கிளம்புறோம், நேரமாகுது, திட்டுவாங்க இதுக்கு மேல பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது சுடர் கூட பாய் சொல்லிட்டு, சமத்தா படிக்கணும், மாமாக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் மாமாக்கு தொந்தரவு கொடுக்குறேன் இல்லம்மா, நான் நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா அபி, இப்படிப்பட்ட சுடரை என்கிட்ட அனுப்பி வச்சதுக்கு நான் தாண்டா பெருமைப்படணும், உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு வக்கீல் பீஸை கொடுக்க அதிகமாகும் அப்படின்றதுனால நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு இந்த குட்டி வாண்டங்கள்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா, அவங்க எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்களாம், பெரிய மனுஷங்களாகிட்டு இருக்கிறாங்க, படம் வரைஞ்சி விற்கிறன்ற பேரில் அங்கே போயிட்டு நின்றுட்டு இருக்கிறதும், அப்புறம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால், ஸ்கூலில் ஏதோ காம்படிஷனா அதுக்காக கலந்துக்கிட்டு பணம் அதில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கி 10,000 ரூபாய் பணம் எடுத்துகிட்டு இது அம்மாவுக்காக வக்கீல் பீஸை கொடுக்க வச்சுக்கோங்க அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் என்னெல்லாம் செஞ்சால் தெரியுமா
அப்படின்னு சொல்லவும், அப்படியடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அம்மோ அப்படின்னு சொல்லதும் சுடரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா வெளியில் இருக்க இவ்வளோ கஷ்டப்படுறியா, உன்னோட கஷ்டத்துக்காகவாச்சு அந்த கடவுள் கண் திறக்கணும், நான் எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி அம்மு, இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நீங்கள் என் கூட வந்துட்டா நீங்களும் நானும் ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேசிக்கிட்டு அப்படியே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. என்னதான் அண்ணன் கஷ்டப்படலை அப்படின்னு சொன்னாலையோ அவருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோம்ல, ஃபீஸ்க்காக வக்கீல் ஃபீஸ்க்காக எவ்வளவோ அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை நினச்சி அபி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு சைடு மாணிக்கத்தை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மாணிக்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. மாணிக்கத்தை பார்த்து அவங்கள துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. மாணிக்கம் வெற்றி கண்ணில் பட்ட உடனே அவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியாக துரத்தி பிடிச்சிடுறாங்க. அவர் வெளில போயிருக்கிற சமயத்தில் தான் மாணிக்க கண்ணில் பட்டுட்டாரு. இப்போ அங்கே வெற்றி அதாவது கர்ணா இருக்கிறது கிடையாது. அப்போது வெற்றி அந்த ஆளை பிடிச்சி உள்ளே போயிட்டு பயங்கரமாக அடித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையை வெளி வைக்கிறதுக்காக எதுக்கு கர்ணாவை மிரட்டிட்டு இருக்க, மில்லன் மித்ரா கேஸில் எதுக்கு கர்ணாவை மாட்டி விட்டு இப்படி நீ பணம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்க, எதுக்கு கேஸில் கர்ணாவை சிக்க வைக்கலான்னு நினைக்கிறா, அம்மா உனக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த அபி தானே, எங்களுக்கு தெரியும், எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், நீ அபியை பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்க, போய் என்ன பேசின, அவளும் நீயும் சேர்ந்து பிளான் போட்டு தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணீங்களா, சொத்துக்காகவா அப்படின்னலாம் வந்து வெற்றி கேட்கும்போது போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் பேசுவோம். வெற்றிக்கு ஒரே ஷாக்கு, என்ன திடீர்னு வாடா போடான்னு இப்படிலாம் பேசுகிறானே, அதுவும் இந்த அளவுக்கு கோவப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படியெல்லாம் மிரட்டினா பயந்துடுவான்னு இப்படி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட வெற்றி சொல்லவும், நான் ஏன்டா உன்னை மிரட்ட போகிறேன், நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறப்போ நாங்கள் எதுக்கு பயப்படணும், பாவண்டா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அது என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கு, அந்த பொண்ணை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான், அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிக்காக சப்போர்ட் பண்ணி மாணிக்கம் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு வெற்றி ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காரு. என்னடா உளறிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் உளர போகிறேன், நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன், எதுக்கு உன் கர்ணா என்ன எப்படியாச்சும் ஒழிச்சே தீரணும்னு பிடிவாதமாக இருக்கா, இந்த கேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவன் ஏதோ உங்ககிட்ட உருட்டு விட்டுட்டு இருக்கான், அபி பொண்ணு பாவம், அப்பாவிய பொண்ணை ஜெயிலில் இத்தனை வருஷமாக தள்ளி வச்சுருக்கீங்க, அதுவும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் ஒரு ஆறுதலுக்காக அவளை நான் போய் பார்க்க போனேன், என்னமோ நாங்கள் ஏதோ சேர்ந்து பிளான் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோ பிளான் போட்டு கிரிமினலாக திருடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ எதுக்குடா கர்ணாவை மிரட்டி நீ பணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா, அதுவும் இவ்வளோ பணம் எதுக்குடா, எதுக்காக வாங்குற, கர்ணாவும் உனக்காக பயந்துக்கிட்டு எதுக்கு கொடுக்கணும், இந்த கேஸில் அவன் சம்மந்தப்பட்டுவான், எப்படியாச்சும் நீங்கள் அதில் சிக்க வச்சிருவீங்கன்னு பயந்துட்டு தானே உனக்கு பணம் கொடுத்து உன்னை அழக்கணும்னு கர்ணா பார்க்குறான் அப்படின்னு வெற்றி கேட்கும்போது, யாரு அவனா, அவன் என்கிட்ட வாசமாக சிக்கிட்டு இருக்கான், எங்கே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட வேணும் தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவன் இப்படியெல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வெற்றிக்கு ஒரே சந்தேகம், என்ன இப்படிலாம் பேசுறான்னு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட, அவன் எதுக்கு உன்கிட்ட லாக் ஆகணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இருக்கும்போது, ஆதாரம் வேற நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாரு. இவர் வந்துட்டு இப்போ சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லவும், சொல்லிடுறா அப்படின்னு சொல்றாரு. சொல்லு, என் வீட்டை அடமானம் வச்சு அது மீட்க முடியாம அவர்கிட்ட போயிடுச்சு, அந்த கோவத்துல நான் எப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நீ சொல்றது என்னால நம்ப முடியுமா, அப்படி உன் வீட்டை பாதுகாக்கணும்னா அதுக்கு நீ மட்டும் தானே போகணும், அபி ஏன் வரணும் அப்படின்னு அபி கூட சேர்ந்து எதுக்கு கூட்டு சேரணும், அவளை எதுக்கு பார்க்க போனா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் போய் ஜஸ்ட் அந்த பொண்ணை அங்கே ஸ்டேஷனில் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு கேட்கவும், அப்போது வேற என்ன நோக்கத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய தொகையை நீ கர்ணா கிட்டேருந்து எதுக்கு வாங்கணும், ஏதோ சொன்னியே இப்போது ஆதாரம் இருக்குது என்கிட்ட சிக்கிட்டு இருக்கான்னு, என்ன ஆதாரம், எதுக்காக உங்ககிட்ட கர்ணா சிக்கிட்டு இருக்கான், இப்போ சொல்ல போறியா இல்லையா, இல்லை ஃபோன் பண்ணி கர்ணாக்கு இப்போயே விஷயத்த சொல்லிட்டுமா, இங்கே வர வைக்கட்டுமா, கர்ணா மட்டும் இங்கே வந்தால் உன்னை உண்டு இல்லைன்னு தடையும் தெரியாமல் அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லவும், வேணாம் அவனுக்கு சொல்லிடாதீங்க, அவனை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா அப்போ அவன் இல்லாத போது தானே தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன புரியலை ஒழுங்காக சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும், அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அபி எந்த தப்பும் பண்ணலை, பார்வதி அக்காவை அபி கொலை பண்ணலை, அவங்க கத்தியால் குத்தப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி விஷம் குடிச்சு செத்துருக்காங்க, அவங்களுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க செத்துருக்காங்க, அதனால எம்ம மேலே பழி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அபி மேலே வந்து பழியை போட்டிருக்காங்க, அபி தான் கொலை பண்ணிட்டா நகை படத்துக்காக அப்படின்னு. இதெல்லாம் யார் செஞ்சது தெரியுமா, நீ உயிருக்கு நம்பிட்டு உயிரே கொடுப்பான்னு தெரிஞ்சிட்டு இருக்கிய உன் கர்ணா, அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் பக்கா கிரிமினல் அப்படின்னு சொல்லவும், என்னடா என்ன அப்படியே கர்ணா மேலே பழியை திருப்பி விட சொல்லி அவள் சொல்லி அனுப்பிச்சால உனக்கு கொலையை அவ பண்ணிட்டு, இப்படிலாம் சொன்னால் நான் நம்பிடுவேனா அப்படின்னு, நீங்கள் ஏன் என்ன நம்பணும், அதான் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லவும்,
இதை கேட்டு என்ன ரிப்போர்ட்டு காட்டுறா அப்படின்னு பார்வதி அக்கா விஷம் குடிச்சு தான் செத்தாங்கன்றதுக்கான ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க குத்தப்பட்டிருக்காங்க. செத்தவங்களை எதுக்கடா அபி குத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கணும் அப்படின்னு கேட்கவும், அப்போ நீ சொல்ற மாதிரி இருந்தா ஏன்டா அவளே விஷத்தை கொடுத்துருக்க கூடாது பாலில் அப்படின்னு கேட்குறாங்க. டே முட்டாளே, அபி அப்போதானே கோயிலுக்கு போயிட்டு வந்து நின்னா, அதுக்கப்புறம் தானே அவளுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தானே பார்வதி அக்காவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லவும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வெற்றிக்கு அவன் என்னென்னமோ சொல்லி குழப்பறானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெற்றி கருணா தான் பண்ணது அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்லவும், கருணாவுக்கு பார்வதி அக்காவுக்கு கொல்லணுன்ற நோக்கம் என்னடா இருக்கு? அவங்க செத்து போன வருத்தத்தில் இவ்வளோ நாளாக நாங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். என்னமோ புதுசாக கதையை சொல்லிட்டு இருக்க அப்படின்னவும், நான் ஏன் புதுசாக கதை சொல்ல போகிறேன், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கவும், எங்கே அந்த ஆதாரம் நீ காட்டு, நான் அப்புறம் நம்புறதா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ அந்த ஆதாரம் அவர்கிட்ட வேற இல்லை. இப்போதைக்கு வெற்றி கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் அவரோட குறிக்கோள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போது வேற வழி இல்லாமல் சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே வந்து மண் இருக்கு, அது காலால் எடுத்து வந்து வெற்றியோட கண்ணில் அடிச்சிடுறாரு. வெற்றிக்கு கண் தெரியல. அதே சாக்கை வச்சு வெற்றியை தள்ளி விட்டுட்டு அவர் அங்கேருந்து ஓடவும் செஞ்சிடுறாரு. அவர் ஓடினதுக்கு அப்புறமா தான் வெற்றிக்கு கண்ணில் தூசியெல்லாம் தள்ளிட்டு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இல்லை. ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கர்ணா தான் பார்வதிக்காக கொலை பண்ணானா, பணத்துக்காக அபியில் கொலை பண்ணதா கர்ணா சொன்னா. அன்னைக்கு நாமளும் யாரும் வீட்டிலே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. நாம் பார்த்தப்போ அவள் கத்தியோடு தான் இருந்தா. பார்வதி அக்கா விஷம் குடிச்சு தான் செத்தாங்க அப்படின்னா பாலில் விஷத்தை யார் கொடுத்துருப்பான்? எதுக்காக பார்வதி அக்காவை கொல்லணுன்ற நோக்கம்? விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிட்டு எதுக்கு கத்தியால் கொடுத்து அவளே சாகடிக்கணும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காரு வெற்றி. வந்து இல்லை, இந்த விஷயத்தை பற்றி நம்ம கர்ணா கிட்டே இப்போதைக்கு எதுவும் சொல்லவும் கூடாது. ஏன்னா இவன் சொல்கிறதெல்லாம் கர்ணாக்கு எதிராக தான் சொல்லிட்டு இருக்கான். கர்ணாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பயந்துக்கிட்டு பணம் கொடுக்குறான். ஆனால் கேஸில் சிக்க வைக்கிறதா கர்ணா சொல்கிறான். அபிக்கும் இவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இவனே சொல்கிறான். அபியும் பிடிவாதமாக இருக்கா. அவள் சொல்கிறதையும் இவன் சொல்கிறதையும் வச்சு யோசிச்சு பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகவே இல்லையே. கர்ணா ஏன் தேவையில்லாத பயப்படுறான்? ஒருவேளை கர்ணா மேலே தப்பு இருக்கா? அப்போ இந்த ஆள் சொன்ன மாதிரி கர்ணா தான் இதுக்கு காரணமா? கர்ணா அப்படி கொலை பண்ணியிருந்தா ஏன் கொலை பண்ணணும், எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன். வெற்றிக்கு வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. முதல்ல திரும்பவும் இந்த மாணிக்கத்தை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன இருந்தாலும் செய்யணும். அப்படியே கர்ணா கிட்ட போயிட்டு அந்த பணத்தை நானே கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நான் போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவனை எப்படியாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நான் பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம கர்ணா கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதுக்கு கர்ணா என்ன சொல்கிறான்னத்தை நாமளே பார்க்கலாம். அப்போது அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தான், அவன் நம்ம பணத்தை கொடுக்க போக வேண்டான்னு அவன் நம்மளை தடுப்பான். அப்படி இல்லைன்னா அவனே சரி போய் வெற்றி இந்த கேஸை முடிச்சுட்டு வா அப்படின்னு பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிக்க பார்ப்பான். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெற்றி நேராக வந்து கர்ணா வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு கர்ணா ஒத்துக்கவே மாட்டான். வெற்றி நினச்ச மாதிரி தான் நடக்க போகுது. இந்த ஆள் உண்மையும் வளரிட்டாரு. அது உண்மையாக பொய்யான்ற டவுட் தான் நம்ம வெற்றிக்கு வந்து. இன்னொரு சைடு இங்கே அபியை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா லாயர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக எப்படியாச்சும் பரோவில் வெளியில் எடுத்துடலாம், நாளைக்கு கேஸ் வருது, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேசாமல் இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அபியும் அதாவது சுடரும் அவருடைய மாமாவும் சரளாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதே வேலையாக பொழப்ப வீட்டு போட்டு திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதான், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அபி வெளியில் கொண்டு வரணும்ல அப்படின்னவும் எதுமோ பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சுடர் வரலையாமா அப்படின்னு கேட்கும்போது அப்பனும் அவளும் அங்கேயே தங்கி அத்தையை வெளியில் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்களா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ அத்தை வந்துடுவாங்களா அப்படின்னு தருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ லாயரும் எல்லாத்தையும் பேசிட்டு அவரும் அங்கேயே தான் இருக்காரு கோர்ட்டில். அதாவது லெட்டர், பெயில் இது எல்லாத்தையும் வந்து அபிக்காக எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய லாயரை வச்சு, அதாவது பிஏவை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து சுடரும் எப்படியாச்சும் நாளைக்கு மாமா அதாவது வெளியில் வந்துடுவாங்க இல்லை மாமா அம்மு அப்படின்னே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க, கடவுளை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அபிக்கும் பெயில் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலே கோர்ட்டுக்கு போகிறதுக்காக எந்திரிச்சு வழக்கம் போல் இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லாயரும் கரெக்ட் டைம் வந்துடுறாங்க. இவங்களும் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லாயருக்காக. அவர் வந்த உடனே எப்படியாச்சும் அம்மாவை வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜட்ஜு கிட்ட சொல்லி ஸோ பரோவில் வெளியில் விடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இவ்வளோ நாளாக அவங்க
செய்யாத தப்புக்கே தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சில குடும்ப பிரச்சனைனால யாருமே அவங்கள வெளியில் எடுக்க முன் வரல. இப்போது அவருடைய அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னலாம் வந்து அவங்களுடைய அபியோட லாயரும் சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பு லாயர் வந்து இல்லை முடியாது, அவங்கள வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாமுக்காகவாச்சும் நீங்கள் அவங்கள வெளியில் விடணும் பரோல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஸோ கேஸ்க்காக இல்லைனாலும் அவங்க படிப்புக்காக கண்டிப்பாக வந்து அவங்கள வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் முடிவு பண்ணி தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ அபியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் லாயர் சொன்ன மாதிரி அபியை பரோலில் வெளியில் எடுத்துட்டாங்க. இனிதான் நம்ம அபியோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அடுத்து கர்ணாக்கு எதிரான ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி அபிக்கு சாதகமான ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி கர்ணாவுக்கு கண்டிப்பாக தகுந்த தண்டனை அபி வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அபி வெளியில் வந்துட்டாங்க பரோலா அப்படின்ற விஷயமும் கர்ணாக்கு தெரிய வந்துடுச்சு. தெரிய வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வீட்டில் பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்காரு. ஸோ வெற்றிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு. யார் அவளை வெளியில் எடுத்துப்பான் அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியை டார்கெட் பண்ணி இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க. அபி வெளியில் வந்ததில் சுடருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.